நம்ம எல்லாரும் நின்ற வண்ணமாய் பாடல்களை பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 599வது பாடல், தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே தேடி ஓடி வந்தோம் தெவிட்டாத பாக்கியம் என்கிறதான பாடல். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடும். கூடாரமே என் தேவனின் சந்நிதியே தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே
அல்லேலூயா. ஆண்டவரை எக்காலத்திலும் துதிக்கணும், அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். தன்னுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற முக்கியமான காரியம் என்னென்னா, அவரை எப்பொழுதுமே துதிக்கணும். துதியினுடைய வலிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரால் துதிக்க முடியும் அப்படின்னா, சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, அதன் மீது கண் வைக்காமல் ஆண்டவர் மீது கண் வைக்கிறவங்களால் மட்டும்தான் துதிக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் துதியை விரும்புகிறார். அப்போ என்னுடைய மகனோ மகளோ என்னை துதிக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவரை துதிக்கிறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு சூழ்நிலை நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், அவங்க அதை என்ன செய்யலை, பெருசாக நினைக்கலைன்றதை ஆண்டவர் புரிஞ்சுக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் துதி செலுத்துவது ரொம்ப முக்கியம். பரலோகத்தில் எப்போ பார்த்தாலும் அந்த துதி இருக்குது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சேராபீன்களும் கேருபீன்களும் என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். தேவ தூதர்களுடைய கூட்டங்களும் அங்கே துதித்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால் அவருக்கு இன்னொரு பெரிய துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் என்ற பெயர் உண்டு. அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவ்வளவு துதிகள் அங்கே ஏறெடுக்கப்பட்டாலும் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் தன்னை துதிக்கும் போது அதில் ரொம்ப பிரியப்படுறார். ஏன்னா பரலோகத்தில் எந்த கஷ்டமும் இல்லை, எந்த வேதனையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் தேவதூதர்கள் ஆண்டவரை துதிக்கிறாங்க. அதில் ஆண்டவர் மகிமைப்படுறதை காட்டிலும் பூமியில் அவரே சொல்லிட்டு போயிருக்கார், உபத்திரவம் உண்டுன்னு. அந்த உபத்திரவத்தின் மத்தியில், கஷ்டங்களின் மத்தியில், வேதனைகளின் மத்தியிலே தன்னுடைய பிள்ளைகள் தன்னை துதிக்கும் போது ஆண்டவர் அதில் பிரியப்படுறார். அந்த சூழ்நிலை பார்க்கிறார். சூழ்நிலை மத்தியில் நாம் துதிக்கும் போது தேவன் அந்த சூழ்நிலையை மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால தான் வசனம் சொல்லுது, கர்த்தர் மேலே என்ன செய்யணுமா, நம்முடைய பாரத்தை வச்சிரணும்னு சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு பாடல் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் 593வது பாடல், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார் என்ற பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர்
கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்கச் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்கச் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு,
என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போ, இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்கச் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்கச் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு கலங்கி தவிக்க மாட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு கலங்கி தவிக்க மாட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்களுடைய எல்லா கவலையும் என்ன செய்யணுமா? அவர் மேல் வைக்கணும். அவர் மேலே வச்சுட்டா நாம் அதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது? கவலைப்பட்டு கண்ணீர் விடக்கூடாது. அப்படி கவலைப்பட்டு கண்ணீர் விடுறீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம். என்ன செய்கிறீங்க? உங்கள் கவலையை தூக்கி அவர் மேலே வைக்கலைன்னு அர்த்தம். நீங்களே தான் அதை தூக்கி சுமக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் அழுகையின் கண்ணீரை நான் ப்ரொமோட் பண்ணுறதே கிடையாது. அழுகையின் கண்ணீரை ஆண்டவர் விரும்புகிறதே கிடையாது. ஆனந்த கண்ணீரை தான் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அல்லேலூயா. சூழ்நிலை மோசமாக இருக்குன்றதுக்காக சூழ்நிலை மீது விசுவாசத்தை நம்பிக்கை வச்சு அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது? ஏன்னா எல்லாத்த காட்டிலும் பெரியவர், உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர், அவர் உங்களை விசாரிக்கிறார். ஆனபடினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிருங்கன்னு சொல்லும்போது அந்த வார்த்தையை ஒழுங்காக நம்பணும்னா கவலையை புற தூக்கி அவர் மேலே வைப்போமா மாட்டோமா? அப்படி வைக்காததுக்கு காரணம் நம்மளா அவரா? அவர் சொல்லத்தான் முடியும். அல்லேலூயா. சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிவது நம்முடைய வேலை. கீழ்ப்படிஞ்சாதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதை ஒரு நாள் மறந்துடக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் ஆசீர்வாதமே. அல்லேலூயா. அப்போ அவர் சொல்கிறாரு, உங்களுடைய எல்லா பிரச்சனையும் கவலையும் என் மேலே வச்சுருங்க, நான் பார்த்துக்கிறேங்கிறார். அப்போ நாம் என்ன செய்யணும்? நாம் அந்த வசனத்தை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருந்தால், நாம் உண்மையிலேயே ஆண்டோடைய பிள்ளைகளாக இருந்தால், நம்முடைய எல்லா பிரச்சனையும் தூக்கி அவர் மேலே வச்சுட்டு நாம் எப்படி இருப்போம்? சந்தோஷமாய் இருப்போம். சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாட்டு புஸ்தகத்தில் 609வது பாடல், மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன் என்கிறதான பாடல். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பயணம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டதில் ஆரம்பிக்குது. ஆனால் முடிவு என்ன அப்படின்னா பரலோக கானான். பரலோகத்தில் தான் நம்முடைய முடிவு. அதுக்கிடையில் இந்த பூமியில் ஒரு வாழ்வு இருக்கிறது. தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் அது நித்திய ஜீவனுக்கு நேராக கடந்து செல்கிற வாழ்க்கை, பரலோகத்தின் முன்ரிசியை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த பூமியில். அதை தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் வைத்திருக்கிறார். விசுவாசித்தால் அதை நாம் பெற முடியும். அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி பாடுவோம். மகிமையின்
கொண்டேன் மகிமையின் நம்பிக்கையே மாறிடாதே என் இயேசையா உம்மை அல்லோ பற்றிக் கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன் உம்மை அல்லோ பற்றிக் கொண்டேன் உலகத்தில் எல்லாரும் சேர்ந்து துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே நேற்றும் என்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே எல்லாரும் சேர்ந்து துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் பிரகாசிக்கும் பேரொளியே விடிவெள்ளி நட்சத்திரமே பிரகாசிக்கும் பேரொளியே விடிவெள்ளி நட்சத்திரமே உம்பசனம் ஏந்திக் கொண்டு உலகெங்கும் சுடர்விடுவே உம்பசனம் துதித்து துதித்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் துதித்து துதித்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் பள்ளத்தாக்கில் நடந்தாலோ பயமில்லை பாதிப்பில்லை பள்ளத்தாக்கில் உம் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா உம் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி உம்மைத்தானே பின்தொடர்ந்து உம் தோளில் தான் நான் இருப்பேன் உம்மைத்தானே பின்தொடர்ந்து உம் தோளில் தான் நான் இருப்பேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து
துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொண்டு வருகிறோம் பிதாவே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உம்மை துதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, தீமையான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, உம்மை ஆராதிக்க உம்மை துதிக்க தேவரீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அந்த ஞானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவ ஆவியானவரே, உம்முடைய வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த நன்மைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சூழ்நிலை மாற்றுகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். தடைகளை தகர்ப்பவர் எங்களோடு கூட இருக்கிறீர். கோணலானவைகளை செவ்வையாக மாற்றுகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஆகையினால் உம்மை நம்பி இருக்கிறோம். எங்களுடைய விசுவாசத்தை நீர் கனப்படுத்துகிற தேவனாயிருக்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த போதுமானதுக்கு அதிகமான தேவனாக இருக்கிறபடி ஆளுமை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். மீதியான பகுதியில் நீரை ஆட்கொண்டு வழிநடத்துவீராக ஆண்டவரே. ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இருந்து முற்றுமுடி நடத்தி தரவிடமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.